வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஜனவரி 12ஆம் தேதி விவேகானந்தர் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி பாஜக இளைஞர்கள் எழுச்சி மாநாடு அப்படிங்கிறத நடத்தினாங்க. அண்ணாமலையை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருந்தாங்க. அண்ணாமலை அங்கே இளைஞர்களுடைய ஹெல்த்தை பற்றி, ஆரோக்கியமான வாழ்க்கையை இளைஞர்கள் வாழணும், நம்மளுடைய முன்னோர்களுக்கெல்லாம் கேன்சர் அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வம், அவ்வளோவா கேன்சரில் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்களை நம்ம கை காட்ட முடியாது. ஆனால் இப்போது என்னென்னமோ பேரில் அந்த கேன்சர் இந்த கேன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் சேஞ்ச் ஆகிருக்கு, ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் சர்வசாதாரணமாக சாப்பிட்றோம், இதுதான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு அண்ணாமலை பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார், ஃபாஸ்டிங் இருக்கிறத பற்றி. ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால எவ்வளவு சிறந்த விஷயங்கள் நடக்குது தெரியுமா நம்மளுடைய உடலில் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தார். ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால கேன்சர் செல்லுக்கு போக வேண்டிய எனர்ஜி கட்டாகி கேன்சர் செல்ஸு இறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசியிருந்தார். முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் சஷ்டி விரதம் அப்படின்னு விரதம் இருப்பாங்க, செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பாங்க, சனிக்கிழமை விரதம் இருப்பாங்க. இதன் காரணமாக தான் நம்மளுடைய முன்னோர்களுக்கு அவ்வளோவா கேன்சர் வரல. ஆனால் இப்போ அது எதையுமே நம்ம பண்ணுறது இல்லை, சர்வசாதாரணமாக கேன்சர் பரவிருச்சு அப்படின்னு அண்ணாமலை பேசியிருந்தார். இதை திமுக மீடியாக்கள் பார்த்தீங்கன்னா எடுத்து ஷேர் பண்ண பாருங்கள், மூட நம்பிக்கையாக அண்ணாமலை பேசுகிறாரு. ஃபாஸ்டிங் இருந்தால் கேன்சர் செல் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்றாரு அண்ணாமலை அப்படின்னு திமுக மீடியாக்கள் எடுத்து வைரலாக ஷேர் பண்ணுறாங்க. உடனே ப்ரோ டிஎம்கே பேஜஸ் எக்ஸ் வலைதளத்தில் அண்ணாமலையை பயங்கரமாக திட்டி பதிவுகள் பக்கம் பக்கமாக போட ஆரம்பிக்கிறாங்க. உதாரணத்துக்கு திமுகவுடைய தருமபுரியுடைய முன்னாள் எம்பி செந்தில்குமார் இடியேட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அண்ணாமலையை இடியேட் அப்படின்னு சொல்கிறாரு. எப்போ பார்த்தாலும் அண்ணாமலை இப்படி வளர்றதையே வேலையாக வச்சுருக்காரு. ஹெல்த் கேர் விஷயத்தில் இப்படியெல்லாம் பொய்யை பரப்புனா டெஃபினட்டாக அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு செந்தில்குமார் பதிவு போட்டிருக்காரு. ஃபாஸ்டிங்க்கும் கேன்சருக்கும் சம்மந்தம் இருக்கா? அண்ணாமலை சொல்கிறாரு, ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால கேன்சர் செல்லுக்கு போக வேண்டிய எனர்ஜி கட்டாகி கேன்சர் செல் இறக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. இது உண்மைதானா அப்படின்னு தேடி பார்க்கும்போது அண்ணாமலை சொன்னது சரிதாங்க. பல மருத்துவர்கள், பல ஆராய்ச்சியாளர்கள் அதை உறுதிப்படுத்துகிறாங்க. ஃபாஸ்டிங் இருக்கிறது அவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. வருமுன் காக்க முடியும், கேன்சரை வருமுன் காக்கலாம் அடிக்கடி இது மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால அப்படின்னு மருத்துவர்கள் உறுதிப்படுத்துகிறாங்கங்க. இது போக கேன்சர் பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் வழங்கப்படுதில்ல, கீமோதெரபி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் வழங்கும்போது சைமல்டேனியஸாக ஃபாஸ்டிங்கையும் அந்த கேன்சர் பேஷண்ட்டை இருக்க வைக்கிறாங்களாம் மருத்துவர்கள். ஃபாஸ்டிங்கோடு சேர்த்து கீமோதெரபி ட்ரீட்மெண்ட்டும் வழங்கும்போது அது நல்ல பலன் அளிக்கிறது. இந்த கேன்சர் பேஷண்ட்டு க்யூர் ஆகிறதுக்கு விரைவாக அது ப்ராக்ரஸ் ஆகுது அப்படின்னு மருத்துவர்கள் உறுதிப்படுத்துகிறாங்க. இது சம்மந்தமாக பல ஆர்டிக்கிள் இருக்குது நெட்டில். அண்ணாமலை கேன்சர் வந்துச்சுன்னா மருத்துவமனைக்கே போகாதீங்க, ஃபாஸ்டிங் மட்டும் இருங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லலையே. அப்படி சொன்னால் அது தப்பு, அது மூட நம்பிக்கை. அண்ணாமலை வருமுன் காப்போம், ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் தவிர்ப்போம், ஹெல்த்தியான ஒரு லைஃப்குள்ளே போவோம், வருஷத்துக்கு ஒரு முறை உங்களுடைய பாடியையே நீங்கள் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு வாரம் ஃபாஸ்டிங் இருங்க, உங்களுடைய பாடி அப்படியே க்ளீன் ஆகும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. யோசிச்சு பாருங்களேன், எந்த மதமாக இருந்தாலும் சரி அந்த மதத்துடைய முன்னோர்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறத மதத்தில் கம்பல்சரியாக வச்சுருக்காங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கவனிச்சிங்களா? ஹிந்து மதமாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் மதத்துலேயும் விரதம் இருக்கக்கூடிய பழக்கம் இருக்குது. ரம்ஜான் நோன்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, கிறிஸ்தவ மதத்துலேயும் விரதம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது. அப்போது ஒவ்வொரு மதத்துலேயும் இந்த ஃபாஸ்டிங் அப்படிங்கிறத முக்கியத்துவமாக வச்சுருக்காங்க முன்னோர்கள். அதனால் தேடி பார்க்கும்போது மருத்துவர்கள் சொல்கிறது இதுதான், ஃபாஸ்டிங்க்கும் கேன்சருக்கும் சம்பந்தம் இருக்குது. ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டை விரைவாக க்யூர் பண்ண முடியுது, அந்த கீமோதெரப்பியோடு சேர்த்து இதை பண்ணும்போது அப்படின்னு உறுதிப்படுத்துகிறாங்க. அடிக்கடி ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால கேன்சர் செல்ஸு ப்ரொடியூஸ் ஆகாமையும் தடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்துகிறாங்க. அதனால் அண்ணாமலை சொன்னது சரிதான். ஃபைனலாக நவ்ஜோத் சிங் சித்து, இந்த பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க, பஞ்சாபில் காங்கிரஸுடைய முக்கிய தலைவர். அவருடைய மனைவி கேன்சர்னால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க, அதுவும் ஸ்டேஜ் 4. இது சம்பந்தமாக நவ்ஜோத் சிங் சித்து சில மாதங்களுக்கு முன்பாக சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். என்னுடைய மனைவியுடைய உணவு பழக்க வழக்கங்களை மாற்றி ஃபாஸ்டிங்கு இது மாதிரியான விஷயங்களை கடைபிடித்தேன், நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு, என்னுடைய மனைவியுடைய உடல்நிலை நல்லா முன்னேறி இருக்கு அப்படின்னு நவ்ஜோத் சிங் சித்து பதிவு போட்டிருக்காரு. எவிடன்ஸ் இதெல்லாம். அதனால் அண்ணாமலை சொன்னது சரிதான். தெரியாதவங்க இதை பற்றியே
விஷயம் தெரியாதவங்க கதறிக்கு இருக்காங்க, விஷயம் தெரிஞ்சவங்க ஆமாம் அண்ணாமலை சொன்னது சரிதான் அப்படிங்கிறத ஆதரிச்சுட்டு இருக்காங்க. இந்த பதிவுகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.